Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் திங்கள் அன்று காலையில 12 மணிக்கு நிஃப்டியில பேங்க் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். ஸோ இன்னியோட லைவ் அனாலிசிஸ்க்குள்ள நேராக போயிடலாம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். லைவா அனாலிசிஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் உங்களை சார்ட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நிஃப்டியோட சார்ட்டை முதல்ல பார்த்துடலாம். இப்போ நிஃப்டியோட நிலைமை என்ன அப்படின்றத குயிக்கா பார்த்துடலாம். ஸோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலா ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த 22,000 அப்படின்ற ஏரியால எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அ குரூஷியல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 22,000 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷுக்கு தானே தயார் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வியூவா வச்சிருக்கிறோம். ஸோ அதே நேரம் இப்போதைக்கு அதனுடைய மேல ஏறும்போது இமீடியட்டான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்க பில்டப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,700. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அரௌண்ட் 24,700 அப்படின்னு பார்ப்போம். சரி, ஸோ இந்த நிலைமையில நம்ம இதுல எந்த மாதிரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மெல்லமா நம்ம உள்ளுக்குள்ள வரலாம். ஸோ இந்த லெவல்ஸ் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். 23. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஃபியூச்சர்ஸ்ல வந்துடுறேன். லெட் மீ கோ டு த ஃபியூச்சர்ஸ் சார்ட். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னாலும் முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட் தான். திஸ் இஸ் அ குரூஷியல் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். மேல பாத்தீங்க அப்படின்னா 24,000, கீழே பாத்தீங்கன்னா 23,800 வச்சுக்கலாம். அந்த 200 பாயிண்ட் தான் இப்போ என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸ். 24,000 ஆன் தி அப்சைட். இப்போதைக்கு நம்ம இதை இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். 2420 அப்படின்றத அதை தாண்டணும். கீழே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 23,800. இதான் இப்போதைக்கு க்ளோசஸ்ட் லெவல்ஸ். இந்த 200 பாயிண்ட் 220 பாயிண்ட் கேப்ல தான் இப்போதைக்கு நகரத்துக்கான வாய்ப்பு உண்டு. மேல இந்த கேப் டவுன் அப்படின்றது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அப்படின்றத அடையாளம் பார்க்கலாம். வியாபார வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல இங்க இந்த செல்லிங்கான ஒரு வாய்ப்பு, இந்த இடம் நமக்கு செல்லிங்கான ஒரு வாய்ப்பை பார்க்குறோம். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்லையும் சரி, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினாலும் நம்ம செல்லுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். நான் அதை மார்க் பண்ணிடுறேன். ஸோ வி கேன் பிளான் டு கோ ஷார்ட் at 24,010 அண்ட் த ஸ்டாப் லாஸ் நம்ம வழக்கம் போல ஒரு 35 பாயிண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். தேவைப்பட்ட 40 கூட வைக்க வேண்டியிருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம 30 பாயிண்ட்ஸோட நிறுத்துவோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குறைக்கலாம் போக போக வாலட்டாலிட்டியை பொறுத்து. இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். சரி, 30 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் நம்ம. 30, 35 தட் இஸ் த ரேஞ்ச். ஸோ இந்த இடம் வரும்போது நமக்கு ஒரு புட் ஆப்ஷனும் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதா இருந்தா 24,000 கூட எடுத்துக்கலாம் நம்ம. We can also plan to buy 24,000 PE next week. For stop loss 20 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம், 15 கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சினாரியோ அப்படின்றதா இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை இதுக்கு மேல திரும்பிடுச்சுன்னா ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்றது பாசிபிளா அப்படின்னா எஸ். ஸோ இந்த லெவல் அது பிரேக் பண்ணும்போது we do expect இதுக்கு மேல நமக்கு ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஏற்றம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இதை தாண்டது ரொம்ப சிரமம். ஏறும்போதெல்லாம் இங்க செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா தான் வரும். ஸோ அதை பிரேக் அவுட்டும் நான் போடுறேன் இந்த இடத்துல. நம்மளுடைய இந்த ஸ்டாப் லாஸை தாண்டும் போது பிரேக் அவுட் பை எபவ் நம்ம 35 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அப்படின்னா 45, 24,045 இந்த ஸ்டாப் லாஸ் ஆஃப் சேம் 35 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம கால் ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாமா அப்படின்னா எஸ், டெஃபினெட்லி வி கேன் திங்க் அபவுட் பை again 24,000 C
ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ். இந்த இடம் தான் குரூஷியலான ஒரு இடம். ஸோ இதை தாண்டாதா அப்படின்றதான் இன்னையோட டே. அதே நேரம் நமக்கு இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா சூட்டபிளான இடங்கள்லாம் இருக்கு. இறங்கி வந்தது நம்ம பை பண்றதுக்கான ஒரு இடத்த நம்ம யோசிக்கலாம். 23,890. This is the buy area. Buy at 23,090 and the stop loss again 35 points. இங்க வரும்போது நம்ம கால் ஆப்ஷன் கூட பை பண்ணலாம். We can plan to buy 23,900 CE. Stop loss same 20 points, but again it's the next week expiring. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதான். நம்ம ஏற இந்த இடத்துல ஷார்ட் பண்றதுக்கான ஒரு பிளானை போடுவோம். அதே மாதிரி இறங்கி வரும்போது இங்க பை பண்றதுக்கான ஒரு பிளானை போடுவோம். திஸ் இஸ் ஐடியல். பிக் பிக்சரும் நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தடுத்த எல்லைகள் அப்படின்றதும் நமக்கு இது இங்க இதை உடைச்சதுன்னா 100 பாயிண்ட்டுக்கான ஒரு இறக்கம் வரலாம். 23,900 அது வந்து டிசிசிவா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா. பட் இது இந்த 2 எல்லை தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான எல்லையா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். ஸோ லெட் மீ பிரிங் அவுட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை நான் டைரக்டா ஃபியூச்சர்ஸே எடுத்துக்கிறேன். ஃபியூச்சர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ முக்கியமா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ 54,000 நான் வந்து கொஞ்சம் பஃபர் வச்சு போடுறேன் பிக் பிக்சருக்காக. சப்போர்ட் at 54,450. இந்த எல்லையை அது உடைச்சிடுச்சுன்னா கடுமையான ஒரு இறக்கம் வரலாம் அப்படின்றதும், மேல இப்போதைக்கு ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணிடலாம். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அட் 56,300. இதுதான் பிக் பிக்சர். ஸோ இந்த பிக் பிக்சர் வச்சுதான் இப்போ ப்ளே பண்ணணும். கரண்ட்லி இட் இஸ் இன் ஸ்ட்ராங் சைட்வே இல்லையா, மேலே போல கீழே போல அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ள நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு அது வந்து இந்த இடம் தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா நம்ம பார்க்குறோம். ஒரு பிரேக் அவுட் பை ஒன்று நம்ம பிளான் பண்ணலாம். இந்த இடம் வந்து இப்போ ஆசச்சு செல்லிங் ஏரியாக்குள்ள தான் இருக்கிறோம். எல்லாம் வந்து செல்லிங் ஏரியா தான். என்ன ஒண்ணு, இந்த இடத்துல ஒரு பிக் அட்டெம்ப்ட் வந்திருக்கு. இதை பிரேக் பண்றதுக்கான பிக் அட்டெம்ப்ட் வந்திருக்கு. அதனால 55,000 நம்ம 40 அதை பிரேக் பண்ணும்போது ஒரு பிரேக் அவுட் பைக் போகலாம். அதை நான் மார்க் பண்றேன். பிரேக் அவுட் பைக் above 55,040 and the stop loss. ஓகே, நம்ம ஒரு 60 பாயிண்ட் வைக்கலாம். 970 கூட வைக்க வேண்டியிருக்கலாம். நான் 70 பாயிண்ட் போடுறேன். ஸோ இதே நேரம் நமக்கு கால் ஆப்ஷனும் பை பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணலாம். we can buy. நான் வந்து இந்த இடத்துல 55,000 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ 55,000 நம்ம 55,000 எடுக்கலாம். பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடலாம். 55,100 200 அந்த மாதிரி போயிடலாம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரியில் வருது இல்லையா, அதனால பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம ஸ்டாப் லாஸ் ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் வில் கீப் 30 to 35 பாயிண்ட்ஸ் வைக்கணும். இதை நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் இந்த ஏரியால சார் நம்ம 55,000 இந்த 960 54,960 55,040 இந்த ஏரியான்றது ஒரு செல் ஏரியாவா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் இதில் இனிஷியேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா ஓகே, நம்ம சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி 54,970 அதில் நம்ம செல் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தா 970 980 கூட வச்சு பார்க்கலாம். நீங்க
நம்ம ஏறி கூட ஸ்டாப் லாஸை நம்ம சின்னதா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 54,980ல போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போட்டுக்கலாம்? அங்க மேல பை போட்டிருக்கோம் இல்லையா, 55,040. அதை நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் ஆனது அல்ல. ஸோ இந்த இடம் வந்து ஹை ரிஸ்க் ஏரியா, பட் ஹை ரிவார்டும் கூட. இந்த இடம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டைரக்டா என்ன ஆகலாம்? ஃப்ரம் ஹியர் கேன் கம் டவுன் டு திஸ் ஏரியா. இந்த ஏரியால திரும்ப ரீபவுண்ட் ஆகும். அப்ப என்ன செய்யணும்? ஷார்ட் எல்லாம் அங்க கவர் பண்ணிக்கணும். அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த இடம் வரும்போது நம்ம ஷார்ட்டை கவர் பண்ணணும். ஒருவேளை இங்க ஷார்ட் பண்றோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? திஸ் இஸ் ஷார்ட். 54,800. ஓகே, ஸோ இது வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடருக்கான ஒரு இடம், நாட் ஃபார் எவரிபடி. பிகாஸ் இந்த இடத்துல புல்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க இதை பிரேக் பண்றதுக்காக. ஸோ அந்த பிரேக் அவுட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எஸ் டெஃபினெட்லி தே வில் டூ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா இந்த பிரேக் அவுட் அப்படின்றது என்ன செய்யும்? இட் வில் டேக் அப் டு எ ஹியூஜ் அப்வர்ட் மூவ். ஸோ அது எந்த அளவுக்கு கூட நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு வலிமையான ஒரு ஏற்றம். ஓகே, ஸோ ஒரு கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் கிட்ட கூட ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது பிரேக் ஆச்சுன்னா. பட் கரண்ட்லி வி ஆர் இன் தி செல் சைட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ நம்ம எங்க கால் வாங்கலாம், எங்க இந்த இடத்துல புட்டு வாங்குறத பத்தி கூட யோசிக்கலாம். ஸோ நான் இந்த ஏரியா மட்டும் தான் இப்போதைக்கு பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இதுல இருந்து கீழே வரும்போது இந்த இடத்தை நோக்கி வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். இது வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் another பிரேக் டவுன். குரூஷியல் ஏரியால நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸை வச்சு இன்னைக்கு வியாபாரத்தை செய்யறத நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே ஒரே பேஜ்லயே வைக்கிறேன். ரைட், இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே திரும்பிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே திரும்பியாச்சு. எல்லாத்தையுமே ஒரே பேஜ்ல வைக்கிறேன். இந்த ஷார்ட்டிங் ஏரியா நமக்கு இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸ்டில் செல்லர்ஸ் ஆர் லுக்கிங் ஸ்ட்ராங். அந்த ஏரியாவை விட மாட்டுறாங்க. பார்க்கலாம். ஓகே, ஸோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் மறந்துடாதீங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் மேல பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட்டபிளா தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சா நம்ம என்ன செய்யணும்? ட்ரேடிங்கை நிறுத்திடணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ஐ விஷ் யூ a happy trading, but make sure you follow the risk management. Thank you, everybody. Have a nice day. We'll meet next week. Bye-bye.